எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பெஞ்ச பெரும் மழை, அதனால வந்து வெள்ளத்துல சிக்கிய மக்களை டைரக்டர் மாரிசெல்வராஜ் அவர்கள் தண்ணியில இறங்கி காப்பாத்தினது, அரசு அதிகாரிகளுடன் வேலை செஞ்சு உதவி செஞ்சது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பெருமளவுல சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை 180 நாடுகள் முன்னிலையில துபாயில நடந்த Cop28 மாநாட்டில் சத்குரு அவர்கள் இந்த தீர்வை முன் வச்சிருக்காரு. இதை பத்தி சோசியல் மீடியால பெருமளவுல நம்ம எங்கேயும் பார்க்கல. ஏன்பா மாரிசெல்வராஜ் தம்பி தண்ணியில் இறங்கி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கு, இதை விடவா ஒரு முக்கியமான தீர்வு நீங்கள் துபாயில் போய் பேச முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ மாரிசெல்வராஜ் அவர்கள் மட்டும் இல்லைங்க, அரசு அதிகாரிகள், தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பலர் வந்து வெள்ள நிவாரண பணியை வந்து பண்ணியிருக்காங்க. இது வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய செயல்கள், இது கண்டிப்பாக பண்ணணும், நான் இதுலேயும் சொல்லலை. ஆனால் உலகம் முழுக்க பல இடங்கள்ல தென் தமிழகத்தில் பெஞ்ச மழை மாதிரி பல இடங்களில் பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்துட்டு போகுது. இந்த மழை ஏன் இப்படி பெய்யுது? இதற்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? அந்த தீர்வை நோக்கி யாராவது ஒருத்தவங்க பேசணும், அதை நோக்கி அரசாங்கங்கள் நகர்த்தணும் தானே. அந்த வேலையை தான் சத்குரு அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன தீர்வு? இந்த பெருமழைக்கு காரணம் என்ன? அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட், அதாவது பெரும் மழையால் உருவாகக்கூடிய திடீர் வெள்ளம், இது தென் தமிழகத்தில் மட்டும் நடக்கலைங்க, உலகம் முழுக்க பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் வந்த வெள்ளத்தில் ஊருக்குள்ள முதலைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்காவில் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கு. ஒரே நாளில் ஏன் பெரும் மழை வந்து பெய்யுது, ஏன் மழை வந்து கொட்டி தீர்த்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பூமியுடைய வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு. இந்த கார்பன் டை ஆக்சைடு பூமியில் அதிகமாக இந்த அட்மாஸ்பியரில் அதிகமாக காற்று வந்து சூடாகுது. கடந்த 100 வருடங்களில் 1 டிகிரி செல்சியஸ் காற்று வந்து சூடாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று சூடாகிறதுனால 2 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, அதிகமான தண்ணி கடல்ல இருந்து நீராவியாக மாறி வானத்துக்கு போகுது. இது நம்ம எவாபரேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இது அதிகமாக நடக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நீராவி வானத்துல சேர்த்து வைக்கப்படுது. இதை வந்து வானத்துல ஒரு பெரும் நதி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அட்மாஸ்பரிக் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. வானத்துல பெரும் நதி அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், நம்ம பூமியில ஓடுற நதிகளை விட பெரிய நதிகள் வானத்துல உருவாகுது. பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம தமிழகத்துல இருக்க காவேரி நதியை விட பெரிய நதி வானத்துல உருவாகுது. அப்படின்னா எவ்வளவு பெரிய நதி வானத்துல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பூமியில கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வானத்துல உருவாகக்கூடிய நதியுடைய அளவும் அதிகமாகிட்டே போகுது. இதனாலதான் உலகம் முழுக்க ஒரே நாள்ல மலைகள் வந்து கொட்டி தீர்த்துட்டு போகுது. இது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இன்னும் போக போக அதிகமான இடங்கள்ல நடக்கும் அப்படின்றதும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பெய்யுற மழை நம்மளுடைய மாவட்டங்களிலும் நம்ம இருக்க இடங்களையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இன்னைக்கோ நாளைக்கோ. சரிப்பா, அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல சத்குரு எங்க பிக்சர்ல வராரு, துபாய் மாநாடுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம கான்செப்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுல முக்கியமான செயலை உலக அளவுல யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் பண்றாங்க. இப்போ அவங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்க, உலகம் வெப்பமயமாகிறத தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய செயல்கள் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமான தீர்மானத்தை பத்தி நான் சொல்றேன். 2009 Cop15 மாநாடு நடக்குது. இந்த Cop15 மாநாட்டில் என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது வளர்ந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நிதி திரட்டி வளரும் நாடுகளுக்கு கொடுக்கணும். எதற்கு? பூமி வெப்பமாகிறத தடுக்கிறதுக்காக இந்த நாடுகள், வளரும் நாடுகள்லாம் ஸ்டெப் எடுக்கணும். அதற்கு நிதி தேவை அப்படின்றத டிசைட் பண்றாங்க. அந்த நிதியை யார் கொடுக்கணும் முடிவு பண்றாங்கன்னா, வளர்ந்த நாடுகள் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. இதற்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. ஒரு வருடத்துல $100 பில்லியன் US டாலர் வந்து இவங்க ரைஸ் பண்ணி கொடுக்கணும். 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னா 10,000 கோடி அமெரிக்கன் டாலர் அர்த்தம். ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. 2009 இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 2013 $52 பில்லியன் வந்து ரைஸ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 2021 $89.6 பில்லியன் ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபண்ட் எல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு உலகம் முழுக்க பயன்படுத்துகிறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, கோல் யூசேஜை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, காடுகளை பாதுகாக்கிறதுக்கு, வெள்ளம் வறட்சி நிவாரண பணி அப்படின்னு பல செயல்களுக்காக உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணி செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரிப்பா, அதான் அவங்களே ஃபண்டு ரைஸ் பண்ணி அவங்களே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பாராட்டுறீங்களே. இதில் சத்குரு போய் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான தருணம். சத்குரு இந்த Cop28 என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபண்டை வந்து உலகத்தோட நன்மைக்காக பயன்படுத்துறீங்க, இது நல்லது தான். ஆனால் இதில் 10% 20% ஃபண்டை
விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணினீங்க அப்படின்னா பூமி வெப்பமாகிறத நீங்கள் 30-40% குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை வந்து முன்வைக்கிறாரு. This climate funding should go towards farming community because if we fix the soil, 37% of the climate issue will be settled. என்னைய கேட்டிங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் குரல் கொடுக்கறது அப்படின்னா இதுதாங்க. இப்படி ஒரு ஃபோரம்ல இத்தனை நாட்டு தலைவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல இந்த ஃபண்டை நீங்கள் வந்து விவசாயத்துக்கும் விவசாயிகளை நோக்கி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா பூமி வெப்பமாகிறத குறைக்க முடியும் அப்படின்ற கோரிக்கையை சத்குரு தவிர வேறு யாருமே இது வரைக்கும் வச்சதில்லை. விவசாயிகளுக்கு ஃபண்டு ஒதுக்கிறதுக்கும் பூமி வெப்பமாகிறத குறைக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மண்ணுடைய முக்கியத்துவம் முன்னிறுத்தப்படுது. நம்ம எடுத்த அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை விட 2 மடங்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு மண்ணில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுவும் நம்ம நடந்து போகிற மேல் மண்ணில் 1 மீட்டர் அளவு மண்ணில் 2 மடங்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரை விட அதிகமாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. மண்ணுக்குள்ளே எப்படி கார்பன் டை ஆக்சைடு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. இலைகள் வந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கி ஆக்சிஜனை நமக்கு தருது. இந்த இலைகள் மண்ணில் விழுந்ததுக்கப்புறம் இலைகள் இருக்க கார்பன் டை ஆக்சைடு மண்ணில் ஆர்கானிக் கார்பனாக பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மண்ணை தான் கார்பன் சிங்க்னு சொல்கிறாங்க. கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய தொட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சத்குரு முன்வைக்கும் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் நீங்கள் மரம் நடுறது மூலிமா எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை மண்ணுக்குள்ளே பல லட்சம் வருடங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்வை ஐநாவுடைய Cop28 மாநாட்டில் சத்குரு முன் வச்சிருக்காரு. ஏன் விவசாய நிலங்கள் அப்படின்னா இந்த பூமியோட நிலப்பரப்பில் 60-70% நிலப்பரப்பில் நம்ம விவசாயம் தான் பண்ணுறோம். பெரிய லெவலில் தீர்வு வரணும் அப்படின்னா அது விவசாய நிலங்களில் மரங்கள் வந்தால் தான் அது தீர்வு. விவசாய நிலங்களில் மரங்கள் வச்சா யார் விவசாயம் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இது மரம் சார்ந்த விவசாயம், மரம் ப்ளஸ் பயிர் விவசாயம், மரப்பயிர் விவசாயம் சொல்லுவாங்க. இது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சொல்லுவோம். இதனால் விவசாயிகளுக்கும் லாபம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபண்டில் ஒரு 10-20% ஃபண்டை விவசாயத்துக்கும் விவசாயியை நோக்கி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா நாமளும் நல்லா இருப்போம், பூமியோட வெப்பமும் குறையும், விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்வை சத்குரு முன் வச்சிருக்காரு. ஸோ சத்குரு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 Cop27 மாநாடு ஸ்காட்லாண்டில் நடந்துச்சு. அங்கே ஒருத்தர் கூட மண்ணை காப்பாற்றுறதை பற்றி பேசவே இல்லை. மண்ணை காப்பாற்றுறது மூலிமா பூமியோட வெப்பத்தை குறைக்க முடியும் அப்படின்னு யாருமே பேசலை. ஆனால் இந்த மாநாட்டில் பல நாட்டு தலைவர்கள் பேசியிருக்காங்க. யுனைடெட் அரேப் எமிரேட்ஸுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் மண்ணை காப்பாற்றுறது மூலிமா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மூலிமா நாங்கள் பூமியோட வெப்பத்தை குறைப்போம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிரீன் கார்பன் கிரெடிட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல நாட்டு தலைவர்கள் மண்ணை காப்பாற்றுறதை பற்றி Cop28 மாநாட்டில் பேசியிருக்காங்க. Thank you for your leadership and to thank you for the vision you have given to many. My other partnership, of course, is going to be with Sadhguru because he has the magic. Cop27 மாநாட்டில் மண் அப்படின்றது ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கல. ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கு மண் ஒரு தீர்வு அப்படின்றத பல நாட்டு தலைவர்கள் பேசியிருக்காங்க. இதுதான் சத்குரு அவர்கள் மேற்கொண்ட மண் காப்போம் இயக்கத்துடைய ஒரு பெரிய தாக்கம். 100 நாட்களில் 30,000 கிலோமீட்டர் பைக்கில் பயணம் செஞ்சு, அதுவும் 65 வயசில் பயணம் செஞ்சு பல கோடி மக்களுடைய ஆதரவை மண் காப்போம் இயக்கம் பெற்றுச்சு. இந்த இயக்கத்துடைய தாக்கம் தான் Cop28 மாநாட்டில் பிரதிபலிச்சிருக்கு. தாக்கம் தொடரப்போகுது. பல நாடுகளில் அந்த அரசாங்கத்தோட பாலிசிஸில் இதை நடைமுறைப்படுத்த போகுது. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, அதற்கு முக்கியமான காரணம் பூமி வெப்பமாகிறது. அதற்கு மண்ணு தான் ஒரு முக்கியமான தீர்வு. ஐன்ஸ்டைன் அகத்தியரோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐன்ஸ்டைன் அகத்தியர் இஸ் ஹைரிங் அப்படின்ற ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். எடிட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், இந்த ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த தீர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.